புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராஜ்குமார். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். ஓட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் மத்திய நிதி அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் பேட்டி. கான்கிரீட் லாம் டூப்பு, தென்னை ஓலைதான் டாப்பு, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் திக் பயணம் செய்த 4 கல்லூரி மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். கோவை ஓட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் காங்கிரசின் 40வது ஆண்டு உதய தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளரும் கோவை மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் காயத்ரி, புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மோடியின் ஆட்சியில் குறு தொழில்களும் சிறு தொழில்களும் நலிந்துள்ளது. கொரோனா காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு மூலதனம் இல்லாமல் தொழிற்சாலைகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவருடைய கருத்தை பதிவு செய்தார். அதில் பலவிதமான வரிகள் விதிக்கப்படுவதால் மக்கள் தங்களை கேள்வி கேட்பதாக தனது கருத்தை பதிவு செய்தார். இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்காமல் கேள்வி கேட்டவரை விரோதியாக நினைப்பது என்பது ஏற்புடையதல்ல என்றார். ஆனாலும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை வற்புறுத்தி நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். அதையும் பாஜகவினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இதன் மூலம் ஒருவர் தனது கருத்தை சுதந்திரமாக சொல்ல முடியாது என்ற நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் இதனை நிர்மலா சீதாராமன் கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்திருக்கிறார் என்றும், எனவே நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் நிபந்தனையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸை சார்ந்த அத்துணை மகிழா அவர்களுக்கும், இந்தியாவின் ஒரு மரியாதைக்குரிய திரு நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும், புதுச்சேரியின் அனைத்து கொஞ்சம் வைட் வாண்ணா, வைட் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் திறக்கலாம், பல வீடுகளுக்கு பக்கத்தில் திறக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்து அனுமதித்து கொடுத்துட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நான் மீதி இருக்கக்கூடிய இடத்துக்கும் நான் வந்து பார்க் கொடுக்க போறேன் அப்படி பகிரங்கமாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய புதுவை நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற தலைமுறை அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுபோல தலைவர் ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் மகிழருக்காக இடஒதுக்கீடு செய்ததன் காரணமாக பஞ்சாயத்து ராஜ் மூலமாகத்தான் இன்று மகளிர் அனைவருமே இன்று வெளியே வந்து 7% குறிப்பா வந்து அந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒரே வரி தான், ஒரே நாடு ஒரே வரி என்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் தான் காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் அதை மாற்றி மோடி அரசாங்கமானது மிகப்பெரிய அளவில் வரி சுமையை
சுமைத்து இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற நினைவேந்தல் பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்த நிலையில் சீதாராம் யெச்சூரியின் மறைவையொட்டி புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நினைவேந்தல் பேரணி நடத்தப்பட்டது. காமராஜர் சதுக்கத்திலிருந்து தொடங்கிய பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன், இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி பஞ்சாலை வரை ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அவருக்கு தொடர் இசையர்களுக்கு அஞ்சலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய தலைவருக்கு புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய தலைவர் சீதாராம் யெச்சூரிக்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் சார்பாக ராஜா திரையரங்கம் அருகே வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செயலாளர், மாமன்ற உறுப்பினருமான காயத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன், டாக்டர் விஜயகுமாரி மற்றும் மாநில மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் 4 பேர் திக் பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள். புதுச்சேரியில் காலை நேரங்களில் நகர பகுதி மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வரும். ஏனென்றால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இருசக்கர வாகனத்தில் 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்க, அதையும் மீறி இன்று அண்ணா சாலை வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 கல்லூரி மாணவர்கள் பயமறியாமல் திக் பயணத்தை மேற்கொண்டனர். ஒரே வாகனத்தில் 4 பேர் பயணம் மேற்கொண்டது மட்டுமல்லாமல் நகர பகுதியில் அதிவேகத்திலும் சென்றனர். இவர்களில் ஒருவர் கேரியர், மற்றொருவர் பெட்ரோல் டேங்க் மற்றும் இருவர் சீட்டுகளில் அமர்ந்து செல்லும் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் சாலையில் சென்றவர்கள் அதனை வீடியோவாக எடுத்து இணையத்திலும் வைரலாக்கி வருகின்றனர். மேலும் காவல்துறையினரும் 4 பேர் சென்ற வாகனத்தை அடையாளம் கண்டு இளைஞர்களையும் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பைடர் விளையாட்டுக் கழகத்தின் 45ஆம் ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் அவர்கள் துவக்கி வைத்தனர்.
புதுச்சேரி ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக 45வது ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிக்கு ஸ்பைடர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன. 3 நாள் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு விழா நாளை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஸ்பைடர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவரும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நம்முடைய விளையாட்டுக் கழக தலைவரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் அமைக்க இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இங்கு ஏற்கனவே சிறியதாக புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் என ஆண்டுதோறும் கொடியேற்றம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் தேர்பவனி நடைபெறுவது வழக்கம். விழாவின் போது மட்டுமே சிறிய அளவிலான சிலைகள் வைக்கப்பட்டு வழிபட்டு வந்தனர். எனவே அதன் அருகில் இருந்த அங்கன்வாடி அகற்றப்பட்டதால் தற்போது அந்த இடமும் காலியாக உள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்தில் இரவோடு இரவாக தற்காலிக தேவாலயம் அமைத்து ஆரோக்கிய மாதா சிலையை வைத்து வழிபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து முன்னணியினர் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தேவாலயம் வைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக தேவாலயத்தை அகற்ற வேண்டும் என கூறி பெரியார் நகர் 4வது குறுக்கு தெருவில் புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் தலைமையில் விநாயகர் சிலையுடன் மாதா சிலை வைத்த இடத்திற்கு சென்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தவே காவல்துறையினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 500 மீட்டர் தூரத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் தள்ளிக்கொண்டே தேவாலயம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். இதனால் பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவானது. உடனடியாக கூடுதலாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இந்து முன்னணியினரை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கேயே சனில்குமார் தலைமையில் விநாயகர் சிலையுடன் தேவாலயத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்து முன்னணியினர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவாலயத்திற்கு ஆதரவான பெரியார் நகர் பகுதி மக்களும் ஒன்று திரண்டதால் பெரியார் நகரில் பதற்றமான சூழ்நிலை உருவானது. இதனால் பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் தேவாலயத்தை அகற்ற உறுதியளித்ததன் அடிப்படையில் இந்து முன்னணியினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மாதா சிலை வைத்ததற்கு ஆதரவாக ஒரு தரப்பு மக்களும் விநாயகர் சிலையுடன் இந்து முன்னணியினரும் பெரியார் நகரில் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிமெண்ட் கான்கிரீட்டால் கட்டப்படும் பயணிகள் நேர்கொடை எல்லாம் டூப்பு. நாங்கள் போட்டு இருக்கும் பயணிகள் நேர்கொடை தான் டாப்பு. தென்னை ஓலையால் வேயப்பட்ட பயணிகள் நேர்கொடை இணையத்தில் வைரலாகும் வீடியோ. புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் அருகே புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் உள்ளது. இங்கு இருந்த மரங்கள் நெடுஞ்சாலை விரிவாக்க பணியின் போது வெட்டி அகற்றப்பட்டது. இதனால் இங்கு பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் மழை வெயிலின் போது ஒதுங்க வழியின்றி தவித்து வந்தனர். இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் நிதி திரட்டி நிழற்குடை அமைக்க முடிவு செய்தனர். அதன்படி அவர்கள் நிதி திரட்டி தென்னை ஓலையால் வேயப்பட்ட தற்காலிக பயணிகள் நிழற்குடை அமைத்துள்ளனர். இது பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இருப்பினும் அங்கு இருக்கைகள் இல்லாததால் வயதானவர்கள், நோயாளிகள்,
கால் கடுக்க நிற்க வேண்டிய நிலை உள்ளது. ரயில் நிலையம் அருகில் உள்ள இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கைகளுடன் கூடிய பயணிகள் நிழற்குடை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் நலன் கருதி இளைஞர்கள் ஒன்று கூடி நிதி திரட்டி பயணியர் நிழற்குடை அமைத்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்த தற்காலிக பயணிகள் நிழற்குடை இணையத்திலும் வைரலாகி வருகிறது. இங்கே வந்து தான் இந்த மெயின் ரோட்டில் தான் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாப் வந்து ஒன்றுமே மரம் அதுக்குமே மரம் இருந்தது, நிழல் இருந்தது. இப்போ நல்லா மரத்தை வெட்டிட்டாங்க. மரம் இல்லாதனால இப்போ யாரோ புதுச்சேரி உழவர்கரை ஜே நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 2 லட்சம் நிதி உதவினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் அவர்கள் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நாளை காலை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஆலய திருப்பணிக்கு 2 லட்சம் ரூபாய் உதவியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலனுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்ட MNR பாலன் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் கதிர், வேலாயுதம், ஐயனார், சுப்பிரமணி, சிவலிங்கம், தணிகைவேல், முத்து, ராமமூர்த்தி, வழக்கறிஞர் கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஐகிரிவ பெருமாள் சூர்ணோத்சவ கோரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் ஹைகிரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவர் பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சூர்ணோற்சவம் கோ ரதத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை டிகிரி கோர்சஸ் BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம்.
100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு கருவறை முத்திரை வழங்கும் விழாவில் நிறுவனர் சந்துரு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சென்ட் ஜோசப் மண்டபத்தில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட மங்கள கருவறை முத்திரை வழங்கும் விழாவில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 22 கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் தலா 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் சந்துருஜி வழங்கினார். வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், இளம் பெண்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எல்லாத்தையும் பார்த்தது அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த விழா நம்ம எதுக்கு ஏற்படுத்தியிருக்கோன்னா, இது ஒரு தங்கப்பெண், சிங்கப்பெண் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கப்பெண் பிறந்த குழந்தை முதல்ல ஃபர்ஸ்ட் தங்க. புதுச்சேரி அண்ணாதிடல் நேரு பஜார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் தலைவர் ரகுல் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணாதிடல் நேரு பஜார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் ரகுல் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமியை சந்தித்து நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செல்லப்பன், சேட்டு என்கிற வேல்முருகன், கவிதாஸ், ஏழுமலை, சாமி, ரவி, கணேஷ், முத்துக்குமார், ராமு, காளிதாஸ், புண்ணியமூர்த்தி, கருணா, பாஸ்கர், அனில்குமார் மற்றும் கடை நிர்வாகிகள், வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வார விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்டம் 3 அரியாங்குப்பம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வார விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அங்கன்வாடி மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடையும் விதமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஒரு பகுதியாக குழந்தைகளின் முன்பருவ கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் வட்டம் 3 உள்ள அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அங்கன்வாடி ஊழியர் கலைச்செல்வி வரவேற்றார். ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் திட்டம் 3 அதிகாரி நிர்மலா தேவி முன்னிலை வகித்தார். கிருமாம்பாக்கம் அரசு மருத்துவமனை டாக்டர் தமிழ்ச்செல்வி பிரியதர்ஷினி பங்கேற்று ஊட்டச்சத்து விழிப்புணர்வு குறித்து பேசினார். இதில் தாய்மார்கள், குழந்தைகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புனிதா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்தார். வரலட்சுமி நன்றி கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறுதானிய வகை உணவுகள் வழங்கப்பட்டது. வருகை தந்திருக்கும் நமது மருத்துவ அதிகாரி அவர்களே, மேலும் திட்டம் 3 கவுன்சிலர் அண்ட் கேஷியர் சார் அவர்களே, மேலும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவி தமிழன் என்னாலும் தலைமுடி வேணும் சூழ்ந்தின்மம். ஆரம்பிக்க போறோம். வித்யாரம்பம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பேசுகையில், பொதுமக்களாகிய நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளித்ததன் மூலம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், வீடு வீடாக சென்றபோது மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்தார். ஏதேனும் பொதுமக்கள் குறைகள் இருந்தால் அதனை தன்னிடம் தெரிவிக்கவும் என்றும் கூறினார். உங்களுக்காக பணியாற்ற 24 மணி நேரமும் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு தொகுதியில் பாஜகவில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது, பொதுமக்களிடம் நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைப்பது, மேற்கொண்டு ஏதேனும் பணிகள் இருப்பின் அதை செய்து கொடுப்பது, அத்தியாவசிய பணிகள் ஏதேனும் இருப்பின் அதையும் கண்டறிந்து செய்து கொடுப்பது, தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்திருப்பது, இவையெல்லாம் பொதுமக்களுக்கும் எவ்வாறு சென்றடைகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும், புதிய தொழிற்சாலைகளை துவக்குவதற்கான திட்ட வரைவை உருவாக்கவும், அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார். இதில் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து விவரமாக கேட்டறிந்தார். ஆய்வின் போது அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் நாராயணன், திருப்பதி ஆகியோர் உடனிருந்தனர். பத்தாவது படிச்சா இங்க வேலை இல்லை சார். 10க்கு மேல தான் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம். 50% கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக வந்த புகாரின் பேரில் தனியார் பேருந்துகளில் போக்குவரத்து போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு நடத்துனருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும், கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 20 ரூபாய் கட்டணம். கடலூரில் ஒருவர் ஏறி கிருமாம்பாக்கத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டண தொகை மட்டுமே பெற வேண்டும். ஆனால் தனியார் பேருந்துகளில் அப்படி செய்யாமல் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான முழு கட்டணத்தையும் கேட்டு நடத்துனர் அடாவடி செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்றன. இந்த நிலையில் காலை கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் காவல்துறையினர் கிருமாம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களிடம் டிக்கெட்டிற்கு உண்டான பணத்தை கொடுங்கள், நடத்துனர்கள் கூடுதல் கட்டணம் கேட்டால் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துங்கள், சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்களிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர்.
கண்டக்டருங்கப்பா தம்பி கண்டக்டர் மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஓட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் மத்திய நிதி அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் பேட்டி. கான்கிரீட் லாம் டூப்பு, தென்னை ஓலைதான் டாப்பு, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் திக் பயணம் செய்த 4 கல்லூரி மாணவர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.